நமஸ்காரம். மகர ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி என்ன செய்கிறது? மகர ராசி நேயர்களுக்கு நேர் 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறார். அதே நேரத்தில் சனி 3ஆம் இடத்துல மைக்ரேஷன் ஆகி ஆல்ரெடி நல்ல நிலையில் இருக்கிறார். 100-150 மடங்கு மகர ராசி நேயர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நேரம். வெளிநாடு வர்த்தகம், வெளிநாட்டு பீப்புள் மூலமாக நன்மை அடைகிறது, கணவன் மனைவி மூலமாக நன்மை அடைகிறது, நண்பர்கள் மூலமாக நன்மை அடைகிறது, புது தொழில் தொடங்குறது. இந்த கடந்த 7.5 ஆண்டு காலமாக 7.5 பிடியிலிருந்து தொந்தரவில் இருந்தவங்க திடீர்னு மீட்டெடுக்கும் போது அந்த நேரத்தில் குருவும் சாதகமாக போய் உட்காருது. ஸோ அப்போ அவங்க இப்போ தொட்டதெல்லாம் தொடங்கும். அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே தேடி வரும். இறையருளே நமக்கு கிடைச்சிட்ட மாதிரியும், இறைவனே நம்ம கூட இருக்கிற மாதிரியும் இந்த மகர ராசி நேயர்கள் மிகப்பெரிய வருத்தங்களை சந்திச்சுட்டு கடனில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தரத்துக்கு தக்கவாறு, ஒரு கோடீஸ்வரன் பெரும் கோடிக்கணக்கில் கடனை பட்டிருப்பாரு. ஒரு சாதாரண மனிதன் கூட 10 லட்சம் 5 லட்சம் கடனில் மாட்டியிருப்பார். அந்த கடன்கள் பூரா அடைஞ்சிரும், அந்த பிரச்சனைகள் பூரா தீர்ந்துடும். ரொம்ப காலமாக ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருந்திருக்கும். ஒரு 10 வருஷம் 5 வருஷம் நிலம் சம்மந்தப்பட்டது, தொழில் ஷேர் சம்மந்தப்பட்டதெல்லாம் கேசஸ் எல்லாம் எண்டுக்கு வந்துடும். அந்த கேஸ் முடிஞ்சதன் மூலமாக கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் லாபத்தை இந்த மகர ராசி நேயர்கள் அடைவாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு உறவினர்கள் பூராமே எங்கேயோ பிரிஞ்சிருந்த உறவினர்கள்லாம் ஒன்று சேருவாங்க. பார்த்துங்க, இந்த நேரத்தில் ஒரு பணம் கிடைச்சோடனே எல்லாரும் பழைய நண்பர்கள்லாம் எல்லாம் ஒன்று சேருவாங்க, சொந்தக்காரங்க ஒன்று சேருவாங்க, கூட்டாளிகள் ஒன்று சேருவாங்க. அவருடைய ஒவ்வொரு எடுத்து வைக்கக்கூடிய தொழில் ரீதியான மூமெண்ட்டும் பயங்கர சக்சஸ்க்கு வரும். ஸோ மகர ராசி நேயர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். குரு பயிற்சி மிகப்பெரிய பொற்காலம். வெளிநாடு தொடர்புடையவங்க மூலமாக மிகப்பெரிய பணத்தை அடைவாங்க. அரசாங்கத்தின் மூலமாக பெரிய வெற்றி அடைவாங்க. கமிஷன் கான்ட்ராக்ட் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. மகர ராசி நேயர்களுக்கு நிலமும் தொழிலும் சந்தோஷமும் கூடி வரக்கூடிய நேரம். அற்புதமான காலம் என்றே சொல்ல வேண்டும். வணக்கம்.